நீங்கள் எங்களுக்கு காட்டலாம். ஆனா, காட்டக்கூடாது. எங்களுக்கான ஆசனங்கள நீங்கள் எங்க ஒதுக்கி இருக்கிறீங்கள்? யாழ்ப்பாண மாவட்டத்துல சரியான முறையில கழிவகற்றல் நடக்குதா? அது மாத்திரம் இல்லாமல் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வேலை குடுத்திருக்கிறீங்களா? அப்படி இல்லாமல் யாழ்ப்பாணம் தெல்லிப்பள வைத்தியசாலையில நடந்திருக்கிற ஊழல் பற்றி உங்களுக்கு சொல்லி இருந்தேன். ஆனா, இதுவரைக்கும் நீங்கள் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. அப்படி என்று சொல்லி பல்வேறுபட்ட விசனங்கள நேற்றைக்கு நடந்த டிசிசி மீட்டிங்ல முன்வைச்சிருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா. அது மாத்திரமில்லாமல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரருக்கும் இளங்குமரன் எம்பிக்கும் இடையில சின்னதா ஒரு சலசலப்பும் அந்த கூட்டத்துல நடந்திருக்குது. இது மாத்திரம் இல்லாமல் அர்ச்சுனா எம்பிக்கும் தவிசாளர்களுக்கும் இடையில நேற்று கடுமையான ஒரு வாய் தர்க்கம் ஒன்று நடந்தேறி இருக்குது. என்னென்ன சம்பவம் நடந்தது, எப்படி அது முடிஞ்சது என்றதை பற்றி தான் இன்றைக்கு இந்த காணொளியில நாங்கள் விரிவா கதைக்க போறோம். காணொளிக்கு போறதுக்கு முதல்ல வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க எங்கட வீடியோவை சொல்லி சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைபையும் பண்ணி போட்டு பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கோனையும் அமர்த்தி விடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு இன்னைக்கு காணொலியோட இணைஞ்சு கொள்றேன் நான் சுதர்ஷினி சசிகரன். சரி, என்னென்ன விஷயம் நடந்ததுண்டா நேற்றைக்கு காலமும் 9 மணிக்கு யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தினுடைய தலைவராகி இருக்கிற கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர தலைமையில காலையில 9 மணிக்கு யாழ்ப்பாணம் மாவட்ட செயலக கேட்போர் கூட மண்டபத்துல வந்து ஆரம்பமாக இருந்தது. இந்த கூட்டத்துல யாரெல்லாம் கலந்து கொண்டிருந்தவை என்று சொல்லி சொன்னால் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் கலந்து கொண்டிருந்தவர், யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய ராமநாதன் அர்ச்சுனா எம்பி, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி, சிவஞானம் ஸ்ரீதரன் எம்பி, இளம்குமரன் எம்பி, ரஜீவன் எம்பி, ஸ்ரீ பவானந்த ராஜா எம்பி போன்றவர்கள் எல்லாரும் கலந்து கொண்டிருந்தவர். அது மாத்திரம் இல்லாமல் தவிசாளர்கள், உப தவிசாளர்கள் என்று சொல்லி பெரும் திரளானவர்கள் இந்த ஒரு கூட்டத்துல கலந்து கொண்டிருந்தவர். சரி, எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. அதாவது இந்த வடிவேல் காமெடியில சொல்ற மாதிரி என்னடா பொழுதாயிடுச்சு இன்னும் ஒன்றையுமே காணலையே என்ற மாதிரி தான் சம்பவங்கள் எல்லாம் பலவிதமா அங்க நடந்திருந்தது. அதுலயும் குறிப்பா இந்த குப்பை பிரச்சனை நடந்திருந்தது. என்னடா குப்பை பிரச்சனை என்று கதைக்கிறீங்களா? இப்ப உங்களுக்கு தெரியும், அனுர அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு அனுர அரசாங்கத்திட்ட முக்கியமான ஒரு திட்டமா என்ன வந்தது? இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் வந்தது. சரி, கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் என்றா என்னன்னு கேட்டீங்களா? எங்கன்ற இலங்கை முழுவதையும் வந்து துப்புரவா வச்சிருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஊழல்களை எல்லாம் ஒழிச்சு கிளீனா வச்சிருக்கணும் இப்படி என்று சொல்லி ஒரு 2 விதத்துல நாங்கள் பார்க்கலாம் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை. இப்ப யாழ்ப்பாணத்துல இருக்கிற பல பேருக்கு தெரியும் எங்கட வீதிகள், எங்களோட ஊர்கள்ல இருக்கிற சில இடங்கள் எல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லி. ஏனென்றா சரியான முறையில கழிவகற்றல் நடைபெறல என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஏனென்று கேட்டா இப்ப நான் அநேகமா வந்து சில வேளை யாழ்ப்பாணம் போறேன்னு சொல்லி சொன்னா இந்த ஓட்டுமடம் பகுதியை வந்து யூஸ் பண்றேன். நாங்கள் ஓட்டுமடம் பாதையால வந்து நாங்கள் போறோம். நாங்கள் அப்படி போகக்குள்ள அதுல ஒரு குறிப்பிட்ட சைடால நாங்கள் போகக்குள்ள முகம் கொடுக்க இயலாத அளவுக்கு அவ்வளவு தூரம் அங்க இருந்து நாத்தம் வந்து கொண்டே இருக்கும். அப்ப அதனால இப்ப சாதாரணமா பயணிக்கக்கூடிய ஆட்கள் சிலவுல இந்த மூச்சடைப்பு இருக்கிறார்கள் எல்லாரும் இப்ப நாங்க ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போய்க்கல மூச்சை இழுத்து கொண்டு போகலாம். அப்ப இயலாம இருக்கிறார்கள் அதால போய்க்கல எப்படி போறதுன்னு சொல்லி. ஏன்னா அந்த ரோடு ஒரு நல்ல ரோடு. இப்ப வந்து அந்த வீதியெல்லாம் புனரமைப்பு செய்து, அதாவது அந்த காக்கை தெய்வ வீதி உங்களுக்கு தெரியும். அது வந்து இப்ப புனரமைப்பு செய்து அது ஒரு நீட்டான ஒரு வீதி. அநேகமான ஆட்கள் அத பாவிக்கிற வீதியா இருக்குல்ல, அந்த வீதியால எல்லாம் போக இல்லாம இருக்கு. அப்படி இந்த கழிவகற்றல் முகாமைத்துவம்ன்றது சரியான ஜீரோவா இருக்குன்னு சொல்லி என்ன கேட்டா நான் சொல்லுவேன். அப்படி கழிவகற்றினாலும் கூட மக்கள் என்ற அசண்டை இனத்தால திரும்பவும் வந்து அங்கேயே குப்பையில கொட்டுறதால அதிகளவான குப்பைகளும் தேங்கும். இதுதான் நேற்றைக்கு இந்த டிசிசி மீட்டிங்லையும் கதைக்கப்பட்டிருந்தது. எப்படி என்று சொல்லி சொன்னால் ராமநாதன் அர்ச்சுனா எம்பி சொல்லியிருந்தவர் ஒழுங்கான முறையில இந்த கழிவகற்றல் வேலையை வந்து நடைபெற இல்ல, பிரதேச செயலகங்கள் வந்து அது ஒழுங்கான முறையில வந்து கழிவகற்றல் முகாமைத்துவத்தை வந்து செய்யற இல்ல அப்படி என்று சொல்லி இருக்க தவிசாளர்களுக்கும் ராமநாதன் அர்ச்சுனா எம்பிக்கும் இடையில வாய் தர்க்கம் ஆரம்பமாயிட்டது. நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது, நீங்கள் உங்களோட வேலையை மட்டும் பார்த்து கொண்டிருங்க, எங்கட வேலை பார்க்க எங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி ஒரு தவிசாளர் ராமநாதன் அர்ச்சுனா எம்பியை பார்த்து சத்தமா சவடால் விட்டு கதைக்கிறார். இதுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா இருந்து கொண்டு இதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு அப்படின்ற மாதிரி அங்க வாய் தர்க்கங்கள் நடந்திருந்தது. உண்மையில வந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லி சொன்னா அந்த விஷயத்தை பற்றி கேள்வி கேட்கக்குள்ள அதுக்கான பதில சொல்ற பொறுப்புன்றது வந்து உரிய இடத்துல இருக்கிறவர்களுக்கு இருக்கு. நீங்க வாயை மூடிக்கொண்டு உங்களோட வேலையை பாருங்கன்னு சொல்றது வந்து அதுவும் ஒரு ஒரு கண்ணியமான ஒரு சபையில இருந்து கொண்டு இப்படியான வார்த்தை பிரயோகங்களை பாவிக்கிறதுன்றதும் மிகவும் ஒரு வெட்கக்கேடான ஒரு விஷயம். நீங்கள் உங்களோட வேலையை பாருங்க, எங்களோட வேலை பார்க்க எங்களுக்கு தெரிய மாட்டா. இது வந்து ஏதோ வீட்டுல நடக்கிற சண்டை மாதிரி தான் இருக்குது. அப்படி பார்க்க போய்கள அடுத்ததா ஒரு சண்டை, இது ஒரு சண்டை குப்பை பிரச்சனை பற்றி கடந்தது. உண்மையில குப்பை பிரச்சனைன்றது மிகவும் தீவிரமா கதைக்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை தான். என்னன்னு சொல்லி சொன்னால் எங்கட
யாழ்ப்பாணத்துல இருக்கிற அநேகமான பப்ளிக் பாத்ரூம்ஸ் எல்லாம் நாங்கள் பயன்படுத்தவே இயலாது. அந்த பக்கம் முகம் குடுக்கவே இயலாது. அந்த அளவுக்கு தான் இருக்கு. அப்ப சரியான முறையில அதுகள் எல்லாம் வந்து பராமரிக்கப்படவில்லை அப்படி என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இது மாத்திரம் இல்லாமல் கதற சண்டை வந்திருந்தது. அதாவது மற்ற டிசிசி மீட்டிங்ஸ்ல வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எங்கு ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டு இருக்க வேண்டுமோ அங்கே ஒதுக்கப்பட்டிருக்கும். ஆனா யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல தான் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சரியா இந்த ஆசனங்கள் ஒதுக்கப்படுறேன் என்று சொல்லியும் சிவஞானம் ஸ்ரீதரன் எம்பியும் அர்ச்சுனா எம்பியும் வந்து கருத்துக்களை தெரிவிச்சிருந்தவை. அப்ப இதுக்கு வந்து அமைச்சர் என்ன சொல்லியிருந்தவர் என்று சொல்லி சொன்னா, சரி உங்களுக்கு வந்து ஆசனங்களை ஒதுக்குறது பிரச்சனையா இருந்தா அடுத்த டிசிசி மீட்டிங்ல நாங்கள் இதை பற்றி பார்த்து ஆசனங்களை சரியான விதத்துல ஒதுக்குவோம் அப்படி என்று சொல்லியிருக்கிறார். இதுக்கு அடுத்துதான் சம்பவம் இருக்கு. அதாவது உங்களுக்கு தெரியும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தேசிய மக்கள் சக்தியினை சேர்ந்த ஒரு அமைச்சர். அது மாத்திரம் இல்லாமல் இளங்குமரன் எம்பியும் தேசிய மக்கள் சக்தியினை சேர்ந்தவர். இவர்கள் இரண்டு பேருக்கும் இடையில நேற்று சின்ன ஒரு சலசலப்பு ஒன்று டிசிசி மீட்டிங்ல நடந்திருக்குது. என்னடாப்பா இது சம்பவம் என்று நானும் கொஞ்சம் அதிர்ச்சியா தான் பார்த்திருந்தேன். என்னடா இப்ப இந்த பிரதேச செயலகங்கள்ல வந்து இந்த இடமாற்றங்கள் குடுக்கைக்குள்ள வந்து சில பேர் வந்து முகம் பார்த்து பாரபட்சமா தான் இந்த இடமாற்றங்களை குடுக்கணும். அப்படி இடமாற்றம் குடுக்கறத வந்து இப்படி அந்த முகம் பார்த்து செய்யற இடமாற்றங்கள்ன்றது வந்து உண்மையிலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது. இடமாற்றங்கள் செய்யக்குள்ள அதை சரியான விதத்துல செய்யணும் என்று சொல்லி இளங்குமரன் எம்பி வந்து தான் ஆவேசமா கதைக்கிறார். இப்படித்தான் சண்டிலிப்ப பிரதேச செயலகத்திலே நடந்தது அப்படி என்று சொல்லி கதைக்க இங்கால வந்து இருந்த கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரும் மாவட்ட செயலர் மருதலிங்கம் பிரதீபரும் தங்களுக்குள்ளே ஏதோ கதைச்சு கொண்டு இதுல வந்து கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் என்ன செய்யறார், இளங்குமரன் 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 அப்படி ஒன்று சொல்லி கொண்டிருக்கிறார். ஏனென்றா இளங்குமரன் எம்பி கதைக்கிறத இவ வந்து நிப்பாட்டணும். அதுதான் அதுக்கான ரீசனா இருந்தது. உண்மையில ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா இருந்து கொண்டு இப்படியான விஷயங்களை தட்டி கேட்கக்குள்ள அதை நிறுத்துறதுக்காக முயற்சி செய்யறது வேலை என்றது எவ்வளவு தூரம் ஒரு ஒரு வெக்கக்கேடான விஷயம் இல்லையோ. ஏன்னு சொல்லி சொன்னால் ஒரு அநியாயம் நடக்குது ஒரு இடத்துலன்னு சொன்னா அதை தட்டி கேட்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்குதானே. அப்படி இருக்கக்குள்ள இந்த ஒரு சம்பவத்தை நாங்கள் அதுல காணக்கூடிய மாதிரி இருந்தது. இது மாத்திரம் இல்லாமல் இந்த விஷயம் இல்லாம அதாவது தெல்லிப்பள வைத்தியசாலையில நடந்திருக்கிற அந்த ஊழல்கள் பற்றியும் அர்ஜுனா ராமநாதன் எம்பி வந்து கேள்வி எழுப்பியிருந்தார். அப்ப சொல்லியிருந்தவர் காட்டலாம் ஆனா பே காட்டக்கூடாது. இப்ப வந்து டிசிசி மீட்டிங்னு சொல்லி போட்டு வந்துட்டு இப்ப சிவஞானம் ஸ்ரீதரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்ற ஆக்கள் வந்து டிசிசி மீட்டிங்குக்கு வந்து இது வந்து டீயும் வடையும் டீயும் குடிச்சு போட்டு போயிடும். ஆனா என்னாலே அப்படி இருக்கலாது. இங்க நடக்கிற விஷயங்களை நான் வந்து தட்டி கேட்கணும். அதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். ஆனா எப்படி இருந்து எங்களை யாழ்ப்பாணத்தை திருத்தவே இயலாது. யாழ்ப்பாணத்துக்காக இப்படி தாண்டி இருப்பிடும். நடந்தது என்னடான்னு சொல்லி கேட்டா வாய மூடன்னு சொல்லினோம். உன்னுல கேஸ் போடுவினம் என்று சொல்றோம். அப்படி சொல்லுவினம். அப்படியான ஒரு இடத்துலதான் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லியும் அவர் கதைச்சிருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் இப்ப எங்கட இடங்கள்ல இருக்கிற பிரச்சனைகளை கதைக்கைக்குள்ள வந்து அது என்ன விதமான பிரச்சனைகள் மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கதைக்க வேண்டிய பொறுப்பு. இப்ப யாழ் மாவட்டத்துல என்ன பிரச்சனை இருக்குது அது எப்படி நாங்க நிவர்த்தி செய்யலாம் என்று சொல்லி கதைக்க வேண்டியதுதான் இப்ப இந்த டிசிசி மீட்டிங். அதை விட்டுட்டு இப்படி அந்த உள்ளுக்குள்ள நடக்கிற குத்துச்சண்டை மாதிரி அங்க வந்து சண்டை போடுறதுக்காகத்தான் போயினமோன்றதுதான் பெரிய ஒரு தலைவலியா இருக்குது. இப்ப எல்லாம் டிசிசி மீட்டிங் என்று சொன்னாலே அப்ப ஏதாவது ஒன்று சம்பவம் இருக்குன்ற அளவுக்கு தான் இப்ப இந்த டிசிசி மீட்டிங் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. உண்மையில இந்த டிசிசி மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கதைச்சதுல வந்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம் என்று சொல்லி சொன்னா ஒன்று வந்து இந்த குப்பை பிரச்சனைகள் யாழ் மாநகர சபையினரால வந்து உரிய முறையில இந்த குப்பைகள் அகற்றப்பட வேண்டும். ஏன்னா நாங்க ரோட்டால போய்க்கல அங்கங்க எல்லாம் மெயின் ரோட்ஸ்லயே பெரிய பெரிய மெயின் ரோட்ஸ்லயே நாங்க பார்த்தோம்னா குப்பைகள் எல்லாம் தேங்கி இருக்குது. குப்பை பிரச்சனைன்றது சத்தியமா பெரிய பிரச்சனை தான் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும். அப்ப இந்த குப்பை பிரச்சனைன்றது சரியா நிவர்த்தி செய்யப்பட வேணும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. நல்ல விஷயங்களை கதைக்கக்குள்ள இப்படியான பாதகமான விஷயங்களும் பெரும் தான். ஆனா எது அப்படி இருந்தாலும் மக்களுக்கு சாதகமான விஷயம் நடந்தா அது மகிழ்ச்சி தானே. அடுத்த டிசிசி மீட்டிங்ல என்னெல்லாம் குளறுபடி நடக்க காத்திருக்கோ அப்படி என்று சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி உறவுகளே.